வணக்கம் சார். வணக்கம். அனுப்புனது பாத்தீங்களா? சார் இப்பதான் சார் பாத்துட்டு இருக்கேன். எல்லா ரெகுலேட்டரியோட அப்டேட்ஸும் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க. என்னென்ன அப்டேட்ஸ், எந்தெந்த மாதிரி அப்டேட்ஸ்னு நீங்க சொல்லுங்க. ஆமாங்க சார். இதுல வந்து இப்ப நெறைய எனக்கு வந்து ரீசென்ட்டா நெறைய கால்ஸுங்க. இந்த கேஒய்சி ரிலேட்டடுங்க. ஓகே சார். அப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட் ஓகேங்களா? இல்ல நான் திரும்ப கேஒய்சி மாடிஃபை பண்ணணுமா? அப்புறம் வந்து ஓகே. மொபைல் நம்பர் ஓ ஓடிபில நம்ம வந்து சப்மிட் பண்ற மாரி மெயில்ஸ் வருதுங்களா உங்களுக்கு? இண்டிபெண்டன்ட் ஏஎம்சில இருந்து. ஓகே சார். ஓகேங்களா? இமெயில் ஓடிபி இதெல்லாம் எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப பண்றோம்? ஓகே. அது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுலாம் கிளாரிபிகேஷன். இதெல்லாம் என்னன்னா செபியோட ரெகுலேஷன்ஸுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே வந்து சார். நமக்கு வந்து இப்ப என்ன லேட்டஸ்டா என்ன ரெகுலேட்டரியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்றத ஒரு ஐடியா வச்சிருந்தோம்னா தெரிஞ்சிடும், நமக்கு வந்து கிளியர் ஆயிடுங்க இந்த டவுட்ஸ் எல்லாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கம்பல்சரியா, ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரே இமெயில் வந்து 2 3 பேர் வச்சிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஒரே இமெயில் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரே மொபைல் நம்பரை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் வேலிடேஷன் பண்றதுக்கு வந்து அவங்கவுங்க போலியோல வந்து இமெயிலும் ஓடிபி, இப்ப அவங்க தான் இமெயில் வச்சுங்களேன், செல்ஃப்ன்ற மாதிரி அப்டேட் பண்ணிடணும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இல்ல வந்து அவங்களோட ஸ்பௌஸ் இதுன்னு இருந்ததுன்னா கூட நீங்க அது மாதிரி மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணணுங்க, வேலிடேஷன் பண்ணணும். அதுல இமெயில்ல வருவாங்க, நம்ம அது கரெக்டான ஸ்டேட்டஸ போட்டுட்டுங்க நம்ம அப்டேட் பண்ணிடணும். அதே தான் அப்ளிகபிள் டு மொபைல் நம்பர் கூடங்க. ஓகே சார். ஓகேங்களா? இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கேஒய்சில பாத்தீங்கன்னா ஆன் ஹோல்டுன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வரும். அது எங்க நம்ம செக் பண்ணணும் கேஒய்சின்றதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்ல ஒரு லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நானு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுல பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது நம்பர் ஒன்னுங்க. எல்லாருமே அவங்கவுங்க இமெயிலும் மொபைல் நம்பரும் நம்ம அப்டேட்டடா இருக்கணுங்க. ஓடிபி வச்சு வேலிடேட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஓகே அது சார். ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் கேஒய்சி பண்ணணும், இது ஒரு டவுட் இருக்குங்க. நான் ஏற்கனவே ஓகே. பண்ணிட்டேன் இல்லைங்களா? அவங்க வந்து ஆமா. டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா சிடிஎஸ்எல் அந்த இதுல இருந்து ஒரு ஒரு இதுல பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? கேஒய்சி பண்ணிருப்பாங்க எல்லாரும், செபி ஆமா. ரெகுலேஷன் படிங்க. ஆமா. யாருக்கு இந்த கேஒய்சி அப்ளிகபிள்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா, ஓவிடி அபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட் வந்து. ஆமா சார். ஆதார் கார்டு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆமா. ஆதார் கார்டு கொடுத்தவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் கிடையாதுங்க. பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் இதெல்லாம் தான் வேலிடுங்க. ஒரு சிலர் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெலிபோன் பில்லுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஓகே. ஓகே. மாதிரி, அட்ரஸ் எலக்ட்ரிக் போக இந்த கேஸ் பில் இந்த மாதிரி கேஸ் பில் அந்த மாதிரி கவர்மெண்டல் எல்லாம் கூட அக்ரிமெண்ட். கொடுத்து ஸ்டார்டிங்ல சொல்றாங்க. அந்த மாதிரி மேனுவலா பண்றாங்க இல்லைங்களா? டிமேட் ஆமா. அக்கௌண்ட் ஸ்டார்டிங்ல ஓபன் பண்ணும்போது சொல்றேன் நான். ஓகே சார். ஓகே. மேனுவலா பண்ணும்போதுங்க அந்த டைம்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். ஸோ ஓகே. அவங்க எல்லாம் எப்படி செக் பண்ணிக்கலான்றதும் நம்ம லாஸ்ட்ல கொடுக்குற ஒரு காமன் லிங்க்ல நீங்க போயிட்டு உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா கூட நீங்க வந்து எந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்றது வருங்க. அது ஒன் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து கேஒய்சி நீங்க வந்து ரீகேஒய்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இல்லாதவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க சிஸ்டம் வெரிஃபை பண்ணிட்டுங்க ஓகே. ஃபியூச்சர்ல வந்து ஆன் ஹோல்டு வந்துரும். எனக்கு இதெல்லாம் தான் ரீசன்ஸ் வந்து கேஒய்சி வந்து ஆன் ஹோல்டு வரதுக்கான ரீசன்ஸுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இது இருந்ததுன்னா கூட இப்ப வந்து கேம்ஸ்ல பண்றாங்களா இல்ல எந்தெந்த கேஆர்ஐல அவங்க பண்ணிருக்காங்களோ அந்தந்த கேஆர்ஐல தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க போய் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். திரும்ப ஓகே. சப்மிட் பண்ணிட்டுங்க. அப்படி ஓகே. ஆன்லைன்ல ஒர்க் ஆகாம ஒரு சிலர் கிளைண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன நம்ம அட்வைஸ் பண்றதுன்னா மேனுவல் மெத்தடுங்க. ஓகே. அப்போ அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு ஏஎம்சில இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஏஎம்சிலயே அவங்க போய் சப்மிட் பண்ணிட்டாலும் முடிஞ்சிருங்க. இல்ல அந்த இப்ப கேம்ஸ் இல்ல கேஃபின்டெக் இல்ல வேற ஏதாவது இருந்ததுன்னா மேனுவல் மெத்தட்ல பண்ணணும். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த ஏஎம்சி த்ரூ அவங்க திரும்ப அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த போலியோ நம்பர்ல அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ இதுல ஓவிடில அந்த என்னென்னலாம் வேலிட்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டுங்க, டிரைவிங் லைசென்ஸ், அப்புறம் வந்து ஆதார்ல அந்த மாஸ்ட் ஆதார் மாதிரி கூட நம்ம சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தெரியற மாதிரிங்க. மீதி எல்லாம் நமக்கு வந்து மாஸ்க் பண்ணிட்டுங்க. ஓகே சார். அப்புறம் ஓகே. ஓட்டர் ஐடி, அது தவிர ஜாப் கார்டு, மற்ற இன்னொரு லெட்டர்னு கொடுத்துறாங்க. இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். இது இல்லாம மற்றது பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரீகேஒய்சி பண்ணிக்கணுங்க. பண்ணியே ஆகணும். ஓகே சார். ஓகே. மூணாவது வந்து நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆமா. கரெக்டா அவங்க பேன் கார்டுல இருக்கிறதும் அவங்க போலியோல இருக்கிறதும் மேட்ச் ஆகிற மாதிரி பாத்துக்கணுங்க. ஓகே. ஓகே. என்னன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேன்ல ஒரு நேம் இருக்குங்க, எக்ஸ்பேண்டட் இனிஷியல்ஸ் வச்சு வருங்க. அவங்க ஆமா மேனுவலா சார். கேஒய்சி முன்னாடி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஆமா சார். கேஒய்சில வந்து வேற ஒரு நேம் இருக்கும். ஓகே ஓகேங்களா? சார். அவங்க ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போலியோல பாத்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். ஓகே ஓகேங்களா? சார். இப்ப இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 5 6 ஏஎம்சில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஓகே. அப்ப எல்லா ஏஎம்சிலயும் போலியோ படி என்ன நேம் இருக்குன்னு பாத்துக்கணும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து பேனோட டேட்டா பேஸ்ல என்ன நேம் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஓகேங்களா? ஓகே சார். அப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஆதார்ல என்ன இருக்குங்க, ஏன்னா இப்ப ஆதார் பேனல் லிங்க் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஆதார்ல என்ன நேம் இருக்குன்னு பாத்துட்டுங்க, அதுபடி நம்ம பேனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? புரியுது. இல்லன்னா பேன்ல இருக்க நேம் படிங்க, அந்த போலியோல இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் நம்ம இப்ப ஒரு 5 ஏஎம்சில பண்ணணும்னா 5 போலியோலயும் நம்ம போயிட்டு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஏஎம்சிலயும் அப்டேட் கொடுக்கணும்.
ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ஃபியூச்சரா இப்ப ஒரு எஸ்ஐபி போயிட்டு இருக்கு, இல்ல ரிடெம்ஷன் பண்றோம், அடிஷனல் பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்ப ஓகே. ஃபியூச்சர்ல வந்து இந்த நேம் மிஸ்மேட்ச் வித் த பேன் வந்து அந்த உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க ஓகே டிரான்சாக்ஷன். சார். ஓகேங்களா? ஓகே சோ சார். இத வந்து அவங்க டெட்லைன் குடுத்திருக்காங்க. 30th ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இப்ப எக்ஸ்டெண்டட் ஆயிருக்குங்க இது. 30th ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள நம்ம வந்து எது உங்களுக்கு கன்வீனியன்ட்ன்ற மாதிரி பாத்துக்கணும். இப்ப என் கேஸ்லயே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ ஓகே. 5 ஏஎம்சில நான் போய் பண்றதுக்கு ஆதார் படி நேம் இருக்குங்க. அதுபடிதான் ஃபோலியோ நம்பர்ல நேம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்ப பேன் நான் கார்டு என்ன மாத்தலாமா? பண்ணிட்டேன், பேன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பேன்ல நம்ம வந்து ஆதார் படி நேம் அப்டேட் குடுத்தாச்சுங்க. ஓகே. ஓகே சார். பேன்ல இருக்க நம்பர் நேம மாத்திட்டீங்க. ஆமா. சோ ஓகே. அதாவது அவங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி. நான் என்ன ஃபைனலா சொல்ல வரேன்னா, நீங்க பேன்ல இருக்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோல இருக்கிற நேம அப்டேட் பண்ணிக்கணுங்க. ஓகே. ஏதாவது ஒண்ணு வந்து சேம் நேம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஓகே சார். ஓகே. அடுத்தது வந்து எஸ்ஐபி கேன்சலேஷனுக்கு ஒரு அப்டேட்டுங்க. அது என்னதுன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குங்க. நான் வந்து எஸ்ஐபி அந்த மந்த்லி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை நான் ஆமா. அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நம்ம அக்கவுண்ட்ல வந்து இது எப்படி நம்ம வந்து ஒரு பேங்க்ல லோன் எடுக்கும்போது இஎம்ஐக்காக நமக்கு வந்து முன்னாடியே நம்ம அக்கவுண்ட்ல வைப்போம் இல்லைங்களா பணத்தை, அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே. ஓகே. ஒருவேளை முடியலன்னா பாஸ் ஆப்ஷனுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நம்ம அட்வைசர் த்ரூ போறாங்கன்னா அட்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். 3 மாசம் இல்ல 6 மாசம் மாதிரி அட்வைஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலா அவங்க பண்றவங்க கூட பாஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஓகே இந்த சார். மாதிரி இப்ப டெபிட் வந்து ஃபெயிலியர் ஆகாத மாதிரி பாத்துக்கணுங்க. ஓகே. ஓகே சார். என்ன ரீசனா, ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது கூட அவங்க சார்ஜஸ் போடுவாங்க. சார்ஜ் பண்றாங்க. ஆமா சார். ஆமா. அதனால நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எப்படி ஒர்க் ஆகுன்றது என்னன்னா, இப்ப வந்து டெய்லி எஸ்ஐபி இல்ல வீக்லி எஸ்ஐபி மந்த்லி எஸ்ஐபி எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா? ஆமா சார். அது ஆமா. வந்து அந்த மாதிரி இருக்கும்போது 3 அட்டெம்ப்ட் அது ட்ரை பண்ணும். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்ஐபி கேன்சல் ஆயிடுங்க. ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். ஆமா. நம்ம எப்பயுமே கேன்சல் கேன்சல் ஆயிடும். எஸ்ஐபியே கேன்சல் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலர் வந்து பை மந்த்லி இல்ல குவார்டர்லி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது வந்து 2 ஃபெயிலியர் அட்டெம்ப்ட்ஸ் வச்சுட்டுங்க எஸ்ஐபி கேன்சல் ஆயிடும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆக விட வேண்டாங்க. நமக்கே வேண்டாம்னும் போது நம்மளே கேன்சல் பண்ணிக்கலாம் எஸ்ஐபியை. இப்ப ஓகே எல்லாமே சார். கம்ப்ளீட்லி டிஜிட்டல் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்ப ஈஸியா நம்மளே வந்து திரும்ப ரீரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எஸ்ஐபி. இல்ல நமக்கு தெரியும் இந்த 2-3 மாசத்துக்கு தான் தேவையில்லைன்னு போது பாஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது பெட்டருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் அக்கவுண்ட் வேலிடேஷன். இதுல கூட நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. எப்படின்னா, ஓகே. அவங்களோட பேன், அவங்களோட கேவைசில ஒரு நேம் இருக்குங்க. பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு நேம் இருக்குங்க. ஏதாவது அப்பாவோட பேர் முன்னாடி இருக்கும், இல்லன்னா வந்து இனிஷியல் பின்னாடி இருக்கும், இல்ல இனிஷியல் முன்னாடி இருக்கும். இது இருக்குங்களா? இவங்க ஓகே. என்ன இந்த கேவைசி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐல வர கேவைசிங்க. ஏன்னா நம்ம ஓகே. ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணும்போது அவங்களும் கேவைசி பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இந்தியால ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்றாங்க. சென்ட்ரலைஸ்டு கேவைசி மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டுங்க. நீங்க வந்து தனியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகே. வரல. நீங்க தனியா பண்ணும்போது அந்த கேவைசி வேற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல வரும்போது செபியோட கேவைசி தனியா இருக்குங்க. ஐஆர்டிஐ பண்றோம் இல்லைங்களா? இன்சூரன்ஸ் வாங்கும்போது ஆமா. ஐஆர்டியோட கேவைசி தனித்தனியா தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஓகே So, சார். இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வரோம். இந்த வந்து பேங்க் அக்கௌண்ட் அவங்க எப்படி வேலிடேஷன் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேன்ல வச்சிருக்க நேமும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாப்பாங்க. மேட்ச் ஆயிடுச்சுன்னா உடனே வேலிடேட் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அது 1 ரூபி மெத்தட் மாதிரி 1 ரூபி உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு அது செக் பண்ணிடும், வெரிஃபிகேஷன் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா. ஓகே சார். ஓகேங்களா? அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து அந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரூஃப், பேங்க் ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாதிரி வருங்க. ஓகே அதுல சார். வந்து கேன்சல்டு செக் லீஃப் இல்ல பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜுங்க, ஓகே இல்லைன்னா சார். வந்து ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களோட நேம் கிளியரா இருக்கணும், ஓகே. அக்கௌண்ட் நம்பரு, ஓகே. அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது 3 இருந்துச்சுன்னா அதை வச்சு பேஸ் பண்ணிட்டுங்க இந்த பேங்க் ப்ரூஃப் வச்சு வேலிடேட் பண்ணிடலாம் நம்மளோட அக்கௌண்ட்டுங்க. ஓகேங்களா? இது வந்து என்ஆர்ஐ கேஸ் இருந்ததுன்னா ஐஎம்பிஎஸ்ன்ற ஒரு நேம் மேட்ச் ஃபெசிலிட்டி வச்சு அவங்க வெரிஃபை வேலிடேட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து எஸ்ஐபி கேன்சலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்றோம் இல்லைங்களா? ஆமா இனிமே சார். வந்து அந்த கேன்சலேஷனுக்கு வந்து ஒரு ரீசன் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன ரீசன் மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குங்க. ஏதாவது நம்ம வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து நாட் சஃபிஷியன்ட் ஃபண்ட், இல்ல வந்து நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் டிஃபரல் பண்றேன், ஓகே. அந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ற மாதிரி இனிமே ஆப்ஷன்ஸ் வருங்க. ஜஸ்ட் கேன்சல் பண்றோம் இல்லைங்களா? ஜஸ்ட் இது ஒரு ரெக்கார்டுக்கு மாதிரிங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நாமினிங்க. அது வந்து கண்டிப்பா எல்லாருமே அவங்கவுங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் இல்ல இன்சூரன்ஸ் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நாமினி நம்ம வச்சிருக்கணும். ஈவன் பேங்க் அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுலயும் நாமினி மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே சார். ஏன்னா இதுல வந்து இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு சர்வேல சொல்றாங்க நிறைய அன்கிளைம்ட் அமௌண்டே இருக்குங்க. யாரு அந்த ஃபேமிலி மெம்பர் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு, இல்ல எந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு, எங்க இன்சூரன்ஸ் போட்டாருன்றது நாமினிக்கே, வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தெரியாம இருக்குது. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதனால இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து யார் சிங்கிளா இருக்காங்க, இப்ப வந்து யாரும் நாமினியா இல்லைன்னா கூட ஆப்ட் அவுட்ன்ற மாதிரி ஆப்ஷன் தான் அவங்க மென்ஷன் பண்ணணும்.
ஓகே ஓகேங்களா. வித்தவுட் எனி பிளாங்கா இருக்க கூடாதுங்க ஸ்டேட்டஸ். ஓகே சார். ஓகே ஓகேங்களா. இதுக்கு வந்து அவங்க டெட்லைன் வந்து 30th June 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்டட் டெட்லைன் இருக்குங்க. ஓகே. இந்த நாமினிக்கு மட்டும் 30 ஆமா, நாமினிக்கு மட்டும். சோ இது இஸ் அட்வைசபிள்ங்க. யாரா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த நாமினியும் அந்த ரிலேஷனும் அதுல மென்ஷன் பண்ணிடணுங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது பேப்பர் மேண்ட், அதான் நம்ம மேனுவல் மேண்டேட் பண்றோம் இல்லைங்களா, ஆமா ஸ்கேன் சார். ஆமா. மேண்டேட்ன்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, பேப்பர்ல நம்ம வந்து சைன் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மேண்டேட் இப்ப மேண்டேட் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்னா 2 மெத்தட்ஸ்ல நம்ம பண்ணுவோம். இ மேண்டேட் ஒண்ணுங்க, இன்னொன்னு வந்து ஸ்கேன், அதாவது பேப்பர்ல நம்ம பிசிக்கல் மேண்டேட் மாதிரி பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா. இப்ப மேண்டேட்ல வந்து இனிமே வந்து அன்டில் கேன்சல்ட் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ஃப்ரம் டேட் டு டேட் இருக்கணும், வேலிடிட்டி இருக்கணுங்க அதுல. ஓகே. ஓகே. ஓகேங்களா, ஓகே சார். மேண்டேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேக்ஸிமமே அவங்க டியூரேஷன், முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் மாதிரி இருந்ததுங்க. இனிமே அப்படி கிடையாதுங்க. 40 years தான் மேக்ஸிமம் டியூரேஷன் ஒரு மேண்டேட்டுக்கு. அதான் நம்ம எஸ்ஐபிக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் ஆமா பண்ணுவோம் சார். ஆமா. இல்லைங்களா. ஆமா சார். அது ஆமா. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை லம்சம் பர்ச்சேஸ் இல்ல அடிஷனல் பர்ச்சேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேண்டேட். இட்ஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் தான் இல்லைங்களா. ஓகே சார். ஆனா அந்த மேண்டேட்டுக்கு வந்து ஒரு வேலிடிட்டின்னு இருக்கிறதுன்றது கம்பல்சரி ஆயிடுச்சுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த லாஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டிருக்கதா வந்து, யாரா இருந்தாலும் அவங்களோட கேவிசி கரெக்டா இருக்கா, இல்ல ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த cvlkra.comல போயிட்டு அவங்களோட பேன் நம்பர் போட்டுட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா கேவிசி என்கொயரி இல்லைங்க, ஓகே. மேல பாத்தீங்கன்னா கேவிசி என்கொயரினே வருங்க. அங்க நீங்க போயிட்டு உங்களோட பேன் நம்பரும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வேலிடா இருக்கா இல்ல ஹார்ன் ஹோல்டுல இருக்கா. அவங்க வந்து லாஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் அவங்க சப்மிட் பண்ணாங்க, அவங்க சப்மிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆதார் பேஸ்ல பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து பாஸ்போர்ட் பண்ணிருக்காங்களா, டிரைவிங் லைசன்ஸா, என்ன இதுன்றது அதுல வந்துரும். ஓகே ஓகேங்களா. சார். அப்போ வந்து இந்த நம்ம சொன்ன இல்லைங்களா, இந்த அபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட் ஓவிடி இல்லாம அபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட் இல்லாம பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரீகேஒய்சி பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. சரி, இதுதான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க. வேற ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம் ரெகுலரா. ஏதாவது டவுட்னா கூட நம்மள டைரக்டா ரீச் பண்ணலாம். வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். ஓகே சார். கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ சார்.